பிரதாப்கடுங்கிற ஒரு கிராமத்துல வைத்தியநாதனுங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு ரொம்பவே நல்லவரும் அப்புறம் அறிவாளியும் கூட. ஆனா அவரோட சகோதரர்கள் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதுனால அவரு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. வைத்தியநாதன் கிட்ட விவசாய பூமி கம்மியா இருக்கிறதுனால அவரு அந்த ஊரோட ஜமீன்தார் டாக்கூர் கிட்ட இருந்து கொஞ்சம் நிலத்தை வாங்கி அதையும் உழுது செஞ்சுட்டு இருப்பாரு. டாக்கூருக்கு வைத்தியநாதன் ரொம்பவே உழைப்பு தன்மை கொண்டவன்ட்டு நல்லாவே தெரியும். அதோடவே வைத்தியநாதனோட நல்ல குணம் அப்புறம் அவனோட அறிவாளித்தனத்தினால டாக்கூருக்கு நிறையவே லாபம் கிடைச்சிட்டு இருந்தது. அட வைத்தியநாத், இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரமா போயிருங்க. போகும்போது கொஞ்சம் சாப்பாடு ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போங்க, சரியா? நான் போகும்போது சாப்பாடு ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன். ஆனா எதுக்கு, என்ன நல்ல விஷயம்? அட கிராமத்துக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? ஷாம்லால் எனக்கு நிலத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடன் அவங்களால கட்ட முடியல. அட அட, அவங்க நிலத்தையும் நீங்க பறிச்சிட்டீங்களா? விடுங்க, நல்லதா போச்சு. வைத்தியநாதன் டாக்கூரோட வீட்ல இருந்து ஸ்வீட்ஸ் அப்புறம் சாப்பாட்டையும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தான். அப்புறம் நடந்ததை எல்லாத்தையும் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான். அட பொண்டாட்டி, எங்க இருக்க? இங்க பாரு, உனக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. அட, இதெல்லாம் எதுக்காக? அப்புறம் இதெல்லாம் வாங்கறதுக்கு உங்ககிட்ட காசு எங்க இருந்து வந்தது? இந்த ஸ்வீட்ஸ் சாப்பாடெல்லாம் முதலாளி கொடுத்தாங்க. ஷாம்லால் அவங்க பேர்ல அவங்க வயல்ல எழுதி வச்சுட்டாங்க, அதனால. ஷாம்லாலே டாக்கூரோட பேர்ல எழுதி வச்சாரா இல்ல டாக்கூரே புடுங்கிக்கிட்டாரா? அட நீ சரியா சொன்னப்பா, எல்லாமே டாக்கூர் தான். மாளிகை டாக்குறது, ஏரி டாக்கூரோடது, சந்தை டாக்குறது எல்லாமே டாக்கூர் தான். அப்புறம் நாம என்ன, இந்த கிராமத்தையே வாங்கிடுவாங்க போல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டேன், நீங்க சாப்பிடுங்க. அட அது சொல்லுவாங்கல்ல, நமக்கு காஞ்ச ரொட்டி கிடைச்சா அதே போதும். மத்தவங்களுக்கு பாயசமே கிடைக்க மாட்டேங்குது, நாம என்ன பண்றது? அடுத்த நாள் வைத்தியநாதன் எப்பயும் போலவே டாக்கூரோட நிலத்துல வேலை செய்யறதுக்கு போனாரு. முதலாளி எங்க போனாங்க? காணலையே. இந்த வயலை நான் எப்படி ஊழுவேன்? அட எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்களோட கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. கல்யாணம்னா நிறைய பேர் இருக்கணும், அதான் நல்லது. நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு உன்னோட வயல்ல இருந்து கலப்பைய எடுத்துட்டு வா, அதுல வயல்ல ஊழு. சரி சரி முதலாளி, நான் அப்படியே பண்ணிடுறேன். வைத்தியநாதன் வீட்டுக்கு போய் முன்னோர்கள் கொடுத்த கலப்பையை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு டாக்கூரோட வயலுக்கு போனாரு. வைத்தியநாதனோட அந்த மரக்கலப்பையோட ஒரு ஓரத்துல ஒரு வைரம் இருந்தது. அந்த வைரத்தை பத்தி வைத்தியநாதனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு சின்ன வைரத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஐயோ, இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப பசிக்குதுப்பா. சாயந்தரம் ஆயிடுச்சு. வைத்தியநாதன் வீட்டுக்கு கிளம்பதான் போனாரு. அப்போதான் அந்த இடத்துக்கு டாக்கூர் வந்து இப்படி சொன்னான். அட வைத்தியநாத், நீ இப்ப வரைக்கும் இங்கதான் இருக்கியா? வீட்டுக்கு எப்படா போவ? இன்னைக்கு இவ்வளவு நேரம் எப்படி ஆச்சு? முதலாளி கலப்பையை எடுத்துட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, அதனால தான். இங்க பாருங்க, இதுதான் என்னோட கலப்பை. எங்க அப்பா சாகும்போது இத எனக்கு கொடுத்துட்டு தான் செத்தாங்க. டாக்கூர் அந்த கலப்பையோட ஓரத்துல வைரத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அட, இது பாக்குறதுக்கு ரொம்ப விலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இது இந்த முட்டாள்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கலப்பை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. ஒன்னு பண்ணு, இதை இங்கேயே விட்டுட்டு போ. பக்கத்து வயல கூட நீ உள்னோம்ல, நம்ம கிட்ட கலப்பை இல்ல. நாளைக்கு வந்து நீ மறுபடியும் எடுத்துக்கோ. ஐயோ, இதெல்லாம் நீங்க கேட்கணுமா? நான் போகும்போது வச்சுட்டு போறேன், இது இங்கேயே இருக்கட்டும். மரக்கலப்பையில அந்த வைரத்தை பார்த்து டாக்கூரோட மனசுல பேராசை முளைச்சது. அவன் அந்த வைரத்தை ஒரு தங்க கடைக்காரனுக்கிட்ட எடுத்துக்கிட்டு போனான். வாங்க டாக்கூர் சாரு, வாங்க வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி செயின் எல்லாம் பண்ணணும்னு இன்னைக்கு சொல்லுங்க. சின்ன வேலையெல்லாம் இல்ல, இந்த வைரத்தை விற்க நான் வந்திருக்கேன். இதுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நீ சொல்லு. இந்த வைரம் 20 லட்சத்துக்கு போகும். உங்களுக்கு எங்க கிடைச்சது? இது ரொம்ப அபூர்வமான வைரம், பண்ணாவோடது. அதெல்லாம் அப்புறமேல் சொல்லு, எனக்கு இதோட காசை கொடு. டாக்கூர் தங்க கடைக்காரன் கிட்ட இருந்து காசை வாங்கி சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போனான். ஆனா இத பத்தி வைத்தியநாதனுக்கு எதுவுமே தெரியாது. அட வைத்தியநாத், வீட்டுல இருக்கியா இல்லையா? முதலாளி, நீங்க கூப்பிட்டு அமைச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. என்னாச்சு?
சொல்லுங்க முதலாளி. அட, உன்னால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தா காசு, உன்னோட கடனை அடைச்சிரு. இத வச்சு கொஞ்ச நாட்களுக்கு வாழ்க்கைய நல்லபடியா வாழு. அப்புறம் இன்னொன்னு, உன்னோட கலப்பைய உன் வீட்டு பக்கத்துலயே நான் வச்சிட்டேன். டாக்கூர் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். வைத்தியநாதனோட பார்வை அந்த கலப்பை மேல பட்டதும் அவர் உடனே தன்னோட மனைவி ரூபாவை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு. அட அட பொண்டாட்டி, அங்க பாரு, நம்ம கலப்பில இருந்து அந்த கல்லு காணோம். அது மின்னிக்கிட்டே இருக்குல்ல, அது கண்டிப்பா எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்கும். நாளைக்கு காலையிலேயே முதல் வேலையா டாக்கூரோட நிலத்துக்கு போய் நல்லா தேடி பாருங்க. வைத்தியநாதனால ராத்திரி முழுக்க தூங்கவே முடியல. அவர் அந்த கலப்பையில இருக்கிற மணியை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியா எப்படியோ தூங்கிட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல அவரோட தாத்தா வந்து வைத்தியநாதன் கிட்ட இப்படி சொன்னாரு. எவ்வளவு முட்டாள்டா நீ! அந்த டாக்கூர் உன்னை ஏமாத்திட்டான்டா. ஒரு கல்லுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்த அது ஒரு வைரம்டா. அதோட மதிப்பு இந்த காலத்துல ரொம்ப அதிகம். அந்த டாக்கூர் அதை எடுத்துக்கிட்டு உன்னை ஏமாத்திட்டான்டா. அட, இப்ப என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றது? நீ ஒண்ணு கவலைப்படாத, அது ஒரு சின்ன வைரம். நம்ம இந்த வீட்ல மந்திரமா வைரங்கள் அதிகமா இருக்கு. அந்த கலப்பையை எடுத்து வயல்ல போய் நீ ஊழு. அதுல என்ன ஆகும்? அதால விளைச்சல் எல்லாம் நல்லா வரும். இருக்கிறதுலயே ரொம்ப நல்ல பயிர் எல்லாம் வரும். இது சாதாரணமான கலப்பை இல்ல. கனவுல தன்னோட தாத்தாவை பார்த்ததுமே வைத்தியநாதனோட தூக்கம் களைஞ்சிடுச்சு. அவர் உடனே எந்திரிச்சு தன்னோட மனைவி ரூபா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. என்னங்க சொல்றீங்க நீங்க? அந்த டாக்கூர் இவ்ளோ கீழ்த்தனமான வேலையை செஞ்சிருக்கானா? நாம அவனை விடவே கூடாதுங்க. அட, நீ சும்மா பாத்துக்கிட்டே இரு. நான் என்னென்ன பண்ண போறேன், எப்படி எல்லாம் பண்ண போறேன்னு நீ பாரு. வைத்தியநாதன் அதே போலவே செஞ்சாரு. மந்திர வைர கலப்பைய அந்த வீட்டோட மூடப்பட்ட அறையிலிருந்து வெளியில எடுத்தாரு. இந்த நிலத்துல நீங்க என்ன நட்ட போறீங்க? இந்த வயல்லையா? இந்த வயல்ல உருளைக்கிழங்கு அப்படியே தங்க மாதிரி ரொம்ப நல்லபடியா வரும். வைத்தியநாதன் தன்னோட நிலத்துல அந்த மந்திர வைர கலப்பைய பயன்படுத்தினதுமே அந்த கலப்பை ஒரேடியா ஜொலிக்க ஆரம்பிச்சது. அந்த முழு நிலத்திலயுமே திடீர்னு மின்சாரமே பரவின மாதிரி ஆயிடுச்சு. அட, அங்க பாரு, அந்த மந்திர கலப்பை நம்ம வயல்ல என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாரு. உங்க தாத்தா உங்களோட கனவுல இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, இப்போ நம்மளோட வாழ்க்கை ஒரேடியா மாறிடுச்சு. வைத்தியநாதன் தன்னோட நிலத்துல பகலும் ராத்திரியுமா கஷ்டப்பட்டு உழுது செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த மந்திர வைர கலப்பையோட உதவியால வைத்தியநாதனுக்கு அந்த வருஷம் நிறைய லாபம் கிடைச்சது. அப்புறம் டாக்கூரை விட ஒரு பெரிய பணக்காரனா மாறிட்டாரு. முதலாளி, கிராமத்துல எல்லாருமே அந்த வைத்தியநாத் பேச்சு தான் கேட்குறாங்க. அவன் கொடுக்குற தானியத்தால தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. கொஞ்ச நாட்கள வைத்தியநாத்துக்கு வாழ்க்கையே மாறிடுச்சு. அது என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் நீ சொல்லுவியா? அப்படி அவனுக்கு என்னதான் ஆச்சு? வைத்தியநாத் எப்படி இப்படி மாறுனா? டாக்கூரும் அவனோட வேலைக்காரனும் வைத்தியநாதனோட விசாலமான மாளிகைக்குள்ள போனாங்க. அட, எங்க இருக்க வைத்தியநாத்? உன் வாழ்க்கைய சில நாட்களா ரொம்ப மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, மாறிடுச்சு. ஏன்னா ஏமாத்த யாருக்கிட்டையும் நான் ஒண்ணுமே பறிக்கல. ஆனா நீங்க என்னோட வைரத்தையே எடுத்துக்கிட்டீங்க. ஆனா கடவுள் வேற ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. வைத்தியநாதனோட இந்த பேச்சை கேட்டு டாக்கூருக்கு பயங்கரமா கோபம் வந்தது. அவன் கோவமா தன்னோட வேலைக்காரன் கிட்ட வைத்தியநாதனை உடனே ஒரு அறைக்குள்ள அடைக்க சொல்லி கட்டளையிட்டான். அவனை தூக்கிட்டு போய் ரூம்ல அடைங்க, வீடு முழுவதும் தேடுங்க. டாக்கூரோட கட்டளைய கேட்டு உடனே அவனோட வேலைக்காரன் வைத்தியநாதனை வலுக்கட்டாயமா அடிச்சு போட்டுட்டான். அப்புறம் வீட்டை முழுக்க சோதிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க அவங்களுக்கு அந்த மந்திர வைர கலப்பை தென்பட்டது. இங்க பாரு, இதான் இவனோட சொத்துக்கெல்லாம் காரணம். ஆமா முதலாளி, பாருங்க எப்படி மின்னிக்கிட்டே இருக்கே. அப்புறம் டாக்கூரும் அவனோட வேலைக்காரனும் 2 பேரும் அந்த மந்திர வைர கலப்பை மேல கைய வச்சதுமே திடீர்னு அவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது. காப்பாதுங்க, இதை காப்பாதுங்க, இங்க இது ஓடு. அட அட முதலாளி, உங்களால எனக்கு ஷாக் அடிக்குது. உடனே அவங்க 2 பேரும் அந்த மந்திர கலப்பை மேல இருந்து கையெடுத்துட்டாங்க.
வேலைக்காரன் அறைய திறந்து வைத்தியநாதனை அங்கிருந்து விடுவிச்சுட்டான். அட இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது. இனிமே இந்த வீட்டுக்கு நான் வேலை பார்க்க வரவே மாட்டேன். இப்பவே இந்த வேலையை நான் விட்டுறேன். டாக்கூரும் அவனோட வேலைக்காரனும் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. வைத்தியநாதனுக்கும் அதோட சக்தி என்னன்னு புரிய வந்தது. உடனே தன்னோட தாத்தாவோட போட்டோ பக்கம் பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்தாரு.